கொழும்பு விவேகானந்தா கல்லூரியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கல்லூரியின் பழைய மாணவர்களால் கடினப்பந்து கிரிக்கெட் பயிற்சி ஆடுகளும் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் கிரிக்கெட் வீரர்களான நுவான் சொய்சா மற்றும் சாமர சில்வா ஆகியோரால் கடினப்பந்து கிரிக்கெட் பயிற்சி ஆடுகளும் இன்று திறந்து வைக்கப்பட்டது. கொழும்பு விவேகானந்தா கல்லூரியின் அதிபர் மூவேந்தன் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. மாணவர்களின் கடினப்பந்து கிரிக்கெட் திறனை மேம்படுத்தவும் முறையான பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய விதத்தில் கிரிக்கெட் பயிற்சி ஆடுகளும் அமைக்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் ஒரு ஏடு என்றுதான் சொல்ல வேண்டும். சுமார் 20 வருடங்களுக்கு முன்னர் எங்களது பாடசாலையிலிருந்து காணாமல் போன கிரிக்கெட் விளையாட்டு மீண்டும் இந்த இடத்திலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. 96-99 விவேகன்ஸ் பழைய மாணவர் தொகுதியினரால் இந்த கைங்கரியம் இன்று எங்களது பாடசாலையில் ஒரு கனவு நனவாக்கப்பட்டிருக்கின்றது. கிரிக்கெட் தான் இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் உயிர் மூச்சான ஒரு விளையாட்டு. அப்போ அந்த கிரிக்கெட் எப்பொழுது ஆரம்பமாகும் என்று ஆவலாக காத்திருந்த மாணவர்களுக்காக இன்று நாங்கள் எங்களது பாடசாலையிலே இந்த கிரிக்கெட் விளையாட்டை உத்தியோகபூர்வமாக மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றோம். சேஃப்டி கம் ஃபர்ஸ்ட். நான் ஒரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். விளையாடும் போது பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியமானது. நீங்கள் விளையாடும் போது எவரேனும் உங்களுக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கலாம். பந்து அவர்களை நோக்கி சென்று அடிபடலாம். ஆகவே பாதுகாப்பாக விளையாடவும். ஒவ்வொருவருக்கும் இது ஒரு கனவு. ஆகவே நன்றாக விளையாடுங்கள். உங்களது பயிற்றுவிப்பாளர்களின் அறிவுரைகளுக்கு கீழ்ப்படிந்து செயற்படுங்கள். அதே போன்று கல்வி என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது நீங்கள் அனைவரும் அறிந்ததே. ஆகவே கல்வி மற்றும் விளையாட்டு இரண்டையும் ஒரே மட்டத்தில் வைத்திருக்க வேண்டியது கட்டாயமாகும். So you need to have a good balance what you do. Principal also accompanying very special guest in our event today.